ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட கடைசி வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக இருந்தது 6 பேர் மட்டும்தான். இந்த 6 பேரில் மிட்வீக் எவிக்ஷன் வந்து இருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விவாதங்கள் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வர்மா கடைசி பொசிஷனில் வந்து இருந்தார். அவரையும் ஒரு வேளை வந்து சேவ் பண்ணி மேலே கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. பட் அன்பார்ச்சுனேட்டாக பிக் பாஸ் அவர்கள் வந்து மிட்வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஸோ அதன் காரணமாக நேத்திக்கு விஜய் வர்மா எவிக்டாக வெளியே போயிட்டாப்ல. ஸோ அதனை தொடர்ந்து இன்னொரு மிட்வீக் எவிக்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த மிட்வீக் எவிக்ஷனில் யார் இருப்பாங்க, எப்போ இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,42,012 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51.08% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 51.44% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள். ஸோ அர்ச்சனாவை பொறுத்தவரையிலும் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்கள் வந்து பேசப்பட்ட சில விஷயங்களாக வந்து இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்களுக்கு டைட்டில் கொடுக்கக்கூடாது, அர்ச்சனா அவர்கள் வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விவாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதன் காரணமாக யார் எவிக்டாக வெளியே போவாங்க, அர்ச்சனா அவர்களுக்கு வந்து டைட்டில் வின்னிங் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி அர்ச்சனாவுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா அப்போ யாருக்கு கொடுக்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி பல விவாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள், அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்க. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 74,997 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.94% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு நான் காலையில் சொன்னேன்பா, உடனே வந்து மணியெல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மரா, அவரெல்லாம் ஒரு கேமரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்தவரையிலையும் மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது மணிச்சந்திரா அவர்கள் எவ்வளவோ மேல் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அவர் வேலை என்னமோ, அவரோட இது என்னமோ, அவர் பாட்டுக்கு வந்து அமைதியாக இருப்பாப்புல. எந்த இடத்துல வந்து அவரை வந்து யாராவது பேசுனாங்க இல்லை சண்டை போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவர் வாயை திறந்து வந்து பேசுவார். மற்றபடிக்கு இப்போதைக்கு கொஞ்சம் காசப்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பட் எனிஹவ் அவருடைய விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காத்துட்டு இருந்தார். அண்ட் நல்லாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காரு. அதுக்கான ஹோப் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் தினேஷ் அவர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 53,569 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.51% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11.39% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தினேஷ் அவர்கள். தினேஷை பொறுத்த வரலையும் தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் அவர்கள் வரும்போது ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மராக, ஒரு சூப்பரான கேமராக வந்து உள்ளே வந்துட்டு எல்லாரையும் கேள்வியும் கேட்க செஞ்சுருந்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அவர் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இல்லாத காரணத்தினால நிறைய புரணி வந்து பேசிக்கிட்டு விசித்ரா மேம் கூட பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியாக விசித்ரா மேமும் கேமில் இல்லாத மாதிரியும் இவரும் கேமை விட்டு எவிக்ட் ஆகிற மாதிரி வந்து சூழல் வந்து இப்போதைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. எவிக்ஷன் மீன்ஸ் எவிக்ஷன் இல்லை, அட்லீஸ்ட் டாப் 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் எனி ஹவ் டைட்டில் வின் பண்ண வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் மாயா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 49,050 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.48% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.42% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மாயா அவர்கள். ஸோ மாயாவை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பர்ஃபார்மர், என்டர்டைனர், எந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். தப்பு இஸ் எ தப், ஓகேங்களா? தப்புன்னா தப்பு தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஜென்யூனாக இருக்கேன், நான் வந்து ஒரு சூப்பரான கேமர், நான் வந்து இவங்கக்கிட்ட எல்லாம் வந்து இப்படியெல்லாம் கேம் ப்ளே பண்ணதில் நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேணால் ப்ரௌடாக இருக்கலாம், ஆனால் பார்க்கக்கூடிய மக்களும் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா அவர்களுக்கு மிக ரொம்பவே எதிராக அமைந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்டு மேட்டர் மட்டும்
மட்டும்தான். அதை தாண்டி அர்ச்சனா அவர்களை புள்ளி பண்ணது. ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் தவிர்த்திருந்தாங்க மாயா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கும். பிரதீப் ஆண்டனி ஒரு வேளை இல்லாமல் இருந்திருந்தா. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் விஷ்ணு அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 36,555 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.6% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.77% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது யார் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க, யார் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வாரத்தில் மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இருக்கு. நாளைக்கு நைட் தெரிஞ்சிடும் யார் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றதுலையும் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ விஷ்ணுவை பொறுத்த வரலையும் தான் உண்டு, தன் கேம் உண்டு. அதே மாதிரி யாராவது உண்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள போட்டு பொழந்து எடுத்து என்னுடைய கேமுக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் விஷ்ணு. பட் திஸ் இஸ் அ கேமில் ஒருத்தனை அடித்தா தான் அவன் மேலே வர முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒன்றும் ஃப்ரீ ஃபயரோ பப்ஜியோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கேம்ஸோ விளையாடல. இது வந்து ஹியூமனிட்டியோட ஒரு ஹியூமனோட விளையாடக்கூடிய கேம்ஸ். ஸோ அது எவ்வளோ டிக்னிட்டியோடையும் எவ்வளோ ஒழுக்கத்தோடையும் விளையாடுறோம் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு வந்து ஒரு ரசிகராக அவங்களுக்கு வந்து என்ன ஹியூமனிட்டி இருக்குது, என்ன விதமான டிக்னிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் விழும், அவங்களுக்கான சப்போர்ட்டிங்ஸ் கிடைக்கும், தொடர்ந்து வந்து வீட்டுக்குள்ளே இருக்கலாம், கேம்ஸ் வந்து தொடர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் டிக்னிஃபைடாக விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் மறுபடியும் சொல்கிறேன், இது ரொம்ப டாக்ஸிக்கான சீசன் அப்படின்னே வந்து சொல்லலாம். எவ்வளோ நாளும் கெட்ட வார்த்தைகள் பேசலாம். சில இடங்கள் வந்து பீப் போட்டாங்க, சில இடங்கள் வந்து பீப் போடாமலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 18+ கமெண்ட் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்கிறது, நான் ஒன்றும் அக்ரிமெண்ட் போட்டு வரல, 18+ எல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இன்னொருத்தருடைய மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிப்படைகிற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. புள்ளி பண்ணதாக இருக்கட்டும், புள்ளி பண்ணதை எதிர்த்து கேள்வி கேட்டதாக இருக்கட்டும், கேள்வி கேட்டவங்களே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு உங்களை லைக் பண்ணுறேன், ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கு அவங்க பெஸ்ட்டு ரிவெஞ்சாக வந்து உங்களை நான் என்னால் வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் என்னென்னவோ பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதில் சில பேருக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும், சில பேருக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. சில பேருக்கு கிளாரிட்டி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் கிளாரிட்டி இல்லாமல் பேட் கமெண்ட்லாம் அடிப்பாங்க. பட் எனிஹவ் அது அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. என்ன தான் நம்ம ஓட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஒருத்தரை வந்து காப்பாற்றணும், இவங்களை டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் எண்ட் ஆஃப் தி சீசன், எண்ட் ஆஃப் தி வீக், எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் எடுக்கிறது தான் முடிவு, அந்த கார்ப்பரேட் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.